أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நினைவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நான் பேச வந்திருக்கும் தலைப்பு முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் குறைஷ் குடும்பத்தில் மிக செல்வந்தர் வாரிசாக பிறக்கிறார். முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்த சில ஆண்டுகளிலே அவரது தந்தை இறந்து விடுகிறார். முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தாயின் அரவணைப்போடும் மற்றும் செல்வ செழிப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வம் எவ்வளவு என்றால், மக்காவில் உள்ள அனைத்து செல்வத்தையும் வைத்து அதில் பாதி செல்வத்தை பார்த்தால் முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது செல்வமாகும். அவரது சிறு வயது கழிந்தது. முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உள்ள தேடலினால் அல்லாஹ்வின் மார்க்கம் இணைகிறது. தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்திற்காக எடுத்து வைத்திருந்த செய்தியை தெரிந்து உடனே தாருல் அல்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதை தனது தாயிடம் மறைத்தார்கள். தாய்க்கு பிறர் மூலமாக தெரிய வந்தது. தாய் உடனே முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இழுத்து வைத்து கண்டித்து வீட்டிலேயே அழைத்தார்கள். அப்பொழுது எனக்கு இஸ்லாத்து தான் முக்கியம் என முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உனக்கு இஸ்லாத்து தான் முக்கியம் என்றால் நீ வீட்டை விட்டு வெளியேறு, அப்படி என்று தாய் கூறினார்கள். உடனே முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறினார்கள். முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வறுமை வாட்டி எடுத்தது. ஆனால் அவர் தளரவில்லை. இஸ்லாத்திற்காக பாடுபட்டார்கள். முதல் அழைப்பாளராக மக்காவில் இருந்து மதீனாவிற்கு செல்லும்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதுவரை முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுவரை வந்திருந்த குர்ஆன் வசனத்தை முழுவதுமாக மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அல் முகீர், குர்ஆன் ஞானமுடையவர் என இஸ்லாத்தின் மக்களால் போற்றப்பட்டாங்க. உஹது போர் வந்தது. உஹது போரில் கொடியேந்தும் பணியை முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். எதிரி படைகள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்க வரும் பொழுது மலையில் உச்சியில் ஏறி நின்று கொடியை வைத்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என கூறினார்கள். எல்லா எதிரி படையும் திரும்பி இடது கையால் பிடித்திருந்தார்கள். இடது கையை வெட்டினார்கள். அப்படியே வலது கையால் தூக்கி அல்லாஹ் அக்பர் என கூறும் பொழுது வலது கையையும் வெட்டிவிட்டார்கள். அந்த இடத்திலேயே ஷஹீதானார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு எங்கே என கேட்டார்கள். முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்தில் ஷஹீதானார்கள். அதை பார்த்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணீர் வந்தது. அவரை கஃனிடுவதற்கு ஒரு துணியை எடுத்துட்டு வாருங்க, அப்படி என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தலையை மறைத்தால் கால் தெரிந்தது, காலை மறைத்தால் தலை தெரிந்தது. தலையை மறைத்து காலில் புல்லை போடுங்கள் என கூறினார்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய செல்வந்தர் தனது குடும்பத்தை விட்டு
செல்வத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு இஸ்லாத்துக்காக வந்திருக்காங்க. அப்போ நம்ம செய்கிறதுலாம் எவ்வளோ தூரம்? அதனால நீங்கள் நல்லதாக செய்யுங்க. மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதக்கும் மா அஹதுல்லாஹில் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.